வெல்கம் பேக் டு இந்த வீடியோ. ஸோ இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்கிற நிற்க போகிறாரா இல்லையா, நிற்க போகிறாங்கன்னா சும்மா நிற்கிறது இல்லை, திருச்சி கிழக்கில் போட்டியிட போகிறாரா, எம்எல்ஏ சீட்டுகளுக்கு போட்டியிட போகிறாராங்கிறது தான் வீடியோ இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் இஸ் so simple, you have to make a choice whether it is yes or no. அதுதான் சொல்கிறாங்க. ராகவா லாரன்ஸ் என்ன சொல்கிறது, டிவிகே சார்பாக எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட போகிறாரா இல்லையாங்கிறது கேள்வி. இதுக்கு பதில் என்ன இருக்குன்னா, ஒன்று இல்லைன்னா இருக்குது, நான் நிற்க போகிறேன் இல்லைன்னா நீ நிற்க போகிறது இல்லை, இருக்குன்னு சொல்லணும் இல்லை இல்லைன்னு சொல்லணும். அது என்ன இருக்குது இல்லை இருக்குது இப்படி எல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் ராகவா லாரன்ஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, இருக்குன்னு சொல்கிறாரா இல்லைன்னு சொல்கிறாரா, இல்லை அவரோட என்ன சொல்கிறது குரு மாதிரி என்ன சொல்கிறது நான் அரசியலுக்கு ஒரு உறுதின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் ஹல்வா தந்துட்டு போகிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ அவர் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு ஒரு மினி ஹல்வா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் பேசின சில விஷயங்கள் அது ஹைலைட் பண்ணி என்ன சொல்கிறது நமக்கு தெரியுமே, நிறைய யூடியூப் சேனல்ஸ் அது மாதிரி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இதே மாதிரி அதாவது என்னாச்சு இப்போ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் இன்பிட்வீன் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் எடுத்து விவாதங்கள் மீன்ஸ் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணதுக்காகவே சில விஷயங்கள் செய்வாங்கல்ல. ஸோ மீடியாக்காரங்க என்ன சொல்கிறது டிஆர்பி ரேட் எல்லாம் கூட்டதுக்கு வேண்டி சில விஷயங்கள் செய்வாங்க. ஸோ அதில் இருக்கிறாய் தான் இவர் இந்த ஒரு வீடியோ பொறுப்பெடுத்துட்டு இருக்காரு. 2 days முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோவில் அவர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அவர் ஆரம்ப கட்ட காலங்களில் அவர் இந்த நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவர் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ், அது மாதிரி ஹேண்டிகாப்டான பர்சன்ஸ், அது மாதிரி என்ன சொல்கிறது கொச்சு குட்டிகள் அவங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் இதெல்லாம் சொல்லி நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சொல்லாமல் நமக்கு எல்லாருக்குமே தெரியல ராகவா லாரன்ஸை பிடிக்காத ஆளுகளே இல்லை. ஏன்னா அவர் நல்ல ஒரு சோஷியல் ஒர்க்கர், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு இவர் சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வேறு சிலவங்க சொல்கிற என்ன பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்கில் அப்பா நிற்கிறாரு. ஸோ அப்பா நிற்கிறதுனால தான் ராகவா லாரன்ஸ் என்ன சொல்றது போட்டியிட பயப்படுறாருலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒரு விதத்தில் இப்போ பார்த்தோன்னா ஒரு விதத்தில் உண்மைதான் தான் நினைக்கிறேன். என்னன்னா திருச்சி கிழக்கில் அப்பா நிற்கிறதா இருந்தால் இதுதான் ஒரு ரீசனாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் சார் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க தயங்க மாட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா எல்லார்ட்டையும் ஹெல்ப் கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நம்ம விஜய் சார் கிட்ட அந்த குட்டிகளுக்கு பை ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு உதவி கேட்டிருக்காரு, ஸ்டாலின் சார் கிட்ட உதவி கேட்டிருக்காரு. ஸோ எல்லாரும் அவரை ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எல்லாரும் லாரன்ஸ் சாரை சாதிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த பிக் நேம் வர்றதுனால அவர் பின்வாங்கிறத தான் நான் நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிவி கேட்க வேண்டி ரேப்பாக்களை உழைச்சவங்க, ஸோ அவங்களோட டிவி கேட்க வேண்டி எஃபர்ட் போட்டவங்க, ஸோ அவங்க தான் இந்த சீட்டுக்கு டிசர்விங்காக இருக்கணும், ஸோ அவங்க தான் இந்த திருச்சி கிழக்கு சீட்டில் நிற்கிறோம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ ராகவா லாரன்ஸ் சொல்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் திடீர்னு வந்து சீட்டுக்காக வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அது உழைக்கணும் இல்லை, ஸோ நான் உழைக்கிற அந்த 3-4 வருஷம் உழைச்சிட்டு படிப்படியாக முன்னேறுறேன் அப்படி தான் அவரோட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். என்னென்னா நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த டிவிக்கேங்கிறது இந்த விஜயோட ஃபேஸுக்காக போடுற ஓட்டு தான். ஸோ அங்கே நீங்கள் தெரிஞ்சவங்க நிற்க வச்சாலும் தெரியாதவங்க நிற்க வச்சாலும், ஸோ அங்கே நீங்கள் யாரை நிற்க வச்சாலும் டிவிக்கேக்கு தான் ஓட்டு வீழும். ஸோ டிவிக்கே தான் ஜெயிக்கும் அங்கே கண்டிப்பாக. ஸோ இந்த ஓட்டு வீழுறதெல்லாம் விஜய்ங்கிற அந்த ஒரு மெகா மைண்டோட அந்த மெகா ஃபேஸுக்கு மட்டும்தான் அந்த ஓட்டெல்லாம் வீழுது. இதே ஃப்ளோவில் வேற என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்கில் தான் நான் நிற்க மாட்டேன்னு சொல்கிறேன், ஆனால் வேறு இடத்துல நிற்க மாட்டேன்னு சொல்லலன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க அந்த டிசர்விங்கான ப்ரைஸு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, அப்போ வேறு இடத்துல நிற்கிறாலும் அவங்களும் டிசர்விங் தானே, வேறு இடத்துல நின்னாலும் அவங்களும் டிசர்விங்கான பர்சன் தானே, அப்போ நீங்கள் அங்கேயும் நிற்கக்கூடாது இல்லை. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னா, இப்போதைக்கு நான் நிற்கிறப்பா, எனக்கு வர தால்பரியம் இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் போட்டு அப்படியே விளைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாரன்ஸ் சார் கிட்ட ஒரு இன்வைட் வருது, ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணிருக்கீங்களான்னு ஒரு இன்வைட் வருதுன்னா அவர் என்ன சொல்லணும், அவர் ரெடி இல்லைன்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, ஆஸ் ஆஃப்னா நான் சோஷியல் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அப்படி ஏதாச்சும் எண்ணம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்படி தகவல் அறிவிக்கிறேன். ஆஸ் ஆஃப் நவ் ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி முடிச்சிருந்தா அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். 2 நாள் பேசுவாங்க, இல்லை 3 நாள் இதை பற்றி பேசுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க.